இங்க இருக்கிற எல்லாருக்கும் கனவு காணக்கூடிய சக்தி இருக்கு, கனவு காணக்கூடிய ஆற்றல் இருக்கு, கனவு காணக்கூடிய அளவிற்கு ஆசையும் இருக்கு. எத்தனை பேருக்கு கனவை துரத்தி கொண்டு போகக்கூடிய தைரியம் இருக்கிறது. இதுதான் வித்தியாசம். கனவை தன் உயிர் மூச்சோடு பின்னி பிணைத்து கொள்ளக்கூடிய ரகம் ஒண்ணு இருக்கு. என்னோட படிச்சா ஒரு பொண்ணு எம்எஸ்சி படிக்கும்போது, இன்னைக்கும் என்னோட நட்பு தொடர்புல தான் இருக்கிறா. ஃபைனல் எக்ஸாம், புற்றுநோயால் அம்மா இறந்து போயிட்டாங்க. அம்மாவை வீட்டில் கிடத்தி இருக்கிறார்கள். அம்மா இல்லை, அம்மா ஊருக்கு போயிட்டாலே நான் எப்படி நாளைக்கு ஸ்கூலுக்கு போவேன்னு பசங்க லீவு போட்டுரும். அம்மா இருந்து நடு வீட்டில் கிடத்தி இருக்கிறாங்க. அழுத மூஞ்சும் சிவந்த கண்ணோட வாராத தலையோட எக்ஸாம் ஹாலுக்கு அவ வந்தா. ஏன் இப்படி வந்திருக்க கேட்டோம். பரீட்சை எழுதிட்டு பேசுறேன், இப்ப பேசாதீங்க அப்படின்னு சொன்னான். எங்களுடைய வகுப்பிலேயே மிக அழகான கையெழுத்து அவளுக்கு. தலையே வாரலன்னு சொன்ன தெரியுமா? அவளுடைய தலை முடி அவ்வளவு அழகு, நெளி நெளியா. தினம் எங்க அம்மா பின்னி விட்டாங்கன்னு சொல்லுவா. பரீட்சை எழுதிட்டு பேசுறேன்னா எங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் எப்படி வருமோங்கிற ஆர்வத்தோட இவன் ஏன் இப்படி வந்தான்ற ஆர்வம் ஜாஸ்தியா இருந்தது. பரீட்சை முடிஞ்ச உடனே ஒரு இடத்துல போய் அவ உட்காந்தா. நாங்க எல்லாரும் போய் கேட்டோம். அவ பேசவே இல்லை, கொஞ்ச நேரம் அழுதா. சரியா எழுதலையா, படிக்கலையா, ஃபெயில் ஆயிடுவியோன்னு பயமா இருக்கா? 1000 கேள்வி எங்களுடைய மூளைக்கு அப்ப என்ன தோணுச்சோ கேட்டோம். காலையில அம்மா இறந்து போயிட்டாங்க சொன்னா. ஒரு க்ஷணம் எங்களுக்கெல்லாம் முதல்ல ஓடி போய் நம்ம அம்மாவை பார்த்துட்டு வந்தா தேவலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. ரிலேட் பண்ணிப்போம் தெரியுமா? நம்ம அதோடு தொடர்பு படுத்திக்கொள்ளும். ஐயோ அவளுக்கு அம்மா இல்லை, என்னவோ மாதிரி இருந்தது. அவள்கிட்ட கேட்டோம், எப்படிடி வந்து எழுதின பரீட்சை? அம்மாவோட கனவே இதை நான் படிக்கணும் தான். அதைத்தான் அவள் ஆணித்தரமாக சொன்னான். என் அம்மாவுடைய கனவு இதை நான் படிக்கணும்னு. உங்கள் கனவுகளை சுருக்காதீர்கள். காற்றை அடைக்க அடைக்க உப்பிக்கொண்டே போகிற பலூன் மாதிரி இருக்கணும் கனவு. நமக்காக கனவுகளை சில பேர் காண்கிறார்கள். அது யாருன்னு பார்த்தா வேற யாரும் கிடையாது. இந்த உலகத்தில் ஒரு குழந்தை தான் எடுத்து வைக்கிற ஒரு அடியிலும் சிறப்பானதாகவே வாழ வேண்டும், விளங்க வேண்டும்னு கனவு காண அப்பா அம்மா 2 பேர் தான்.